மனிதர்கள் பாராமுகமாக இருக்கின்ற ஒரு விஷயம். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் கபரு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃபரத்தும் மின் ஹுஃப்ரின் நாரி. கபருடைய குழி என்பது ஒருவருடைய சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலையாக இருக்கலாம், அல்லது நரக படுகொலிகளில் ஒரு படுகொலியாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். யாருக்கு எது என்பதை இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது இறைவனுக்காக அவர் செய்த அமல்கள் தான் தீர்மானிக்கிறது. கண்ணியமானவர்களை, எது தீர்மானிக்கும்? அவருடைய பெயர் அல்ல, அவர் மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தார் அதுவல்ல, பதவி அல்ல, அழகு அல்ல, அவருடைய செல்வங்கள் அல்ல. யாருக்கு சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை, யாருக்கு நரகத்தினுடைய படுகொலி என்பதை அவரவர் செய்த நல் அறங்கள் தான் தீர்மானிக்கும். சகோதர சகோதரிகளே, மனிதன் மரணித்து விட்டால் அவனை சிலர் அடக்கம் செய்கின்றனர், சிலர் எரித்து விடுகின்றனர். அந்த அடிப்படையில் ஹதீஸிலே வருகிறது, ஆலமுல் பர்ஸக் என்னும் வாழ்வு கபருடைய வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. கபரில் அடக்கம் செய்யப்பட்டாலும் சரி, எரித்து சாம்பலாக்கப்பட்டாலும் சரி, கடலில் அல்லது காட்டில் மரணிக்கும் மீன்களுக்கு விலங்குகளுக்கு உணவாக மாறினாலும் சரி, அந்த மனிதனுடைய உடல் மனிதனுக்கு பர்ஸக்குடைய வாழ்க்கை என்று மிகப்பெரிய வாழ்வு உண்டு. அதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த கபரில் அவன் இவ்வுலகில் சம்பாதித்ததை, இன்பத்தையோ துன்பத்தையோ அடைவது ஒரு. எனவே கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் கபருடைய வாழ்க்கை நிலை என்ன என்ற கேள்வி நிஜமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.